إن الحمد لله نحمده ونشكره ونصلي على رسوله الكريم أما بعد قال الله تعالى في القرآن الحكيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأقيموا الصلاة واتقوه وهو الذي وإليه تحشرون صدق الله العلي العظيم قال النبي صلى الله عليه وسلم مفتاح جنة الصلاة أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் இறைவனுக்கு. ஹிதாயத்தை பெற்றிருக்கும் இஸ்லாமிய பெருமக்களே, அடியானாகிய நாம் அல்லாஹ்வை நெருங்குவதற்கு உண்டான வழியிலே சிறந்த வழிதான் தொழுகை. அல்லாஹ் திருமறையில் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறினான். திருமறையில் அல்லாஹ் தஆலா தொழுகை சம்பந்தமாக சுமார் 80 இடத்தில் பேசியுள்ளார். அப்படிப்பட்ட தொழுகை விடுவதற்கு உலகில் யாருக்கும் அனுமதி கிடையாது. ஊரில் இருந்தாலும், பயணத்தில் இருந்தாலும், ஆரோக்கியமாக இருந்தாலும், நோயுற்று இருந்தாலும், நமது உடலில் அறிவும் உயிரும் இருக்கும்போது தொழுகை விட அனுமதி கிடையாது. அப்படியே ஒரு மனிதன் தொழுகை நேரிடும் என்றால் ஒன்று அவன் சிறுவனாக இருக்கட்டும் அல்லது பைத்தியக்காரனாக இருக்கட்டும், இவர்களை தவிர வேறு யாருக்கும் தொழுகை விட அனுமதி கிடையாது. அருமையானவர்களே, ஏன் இந்த தொழுகை பற்றி திரும்ப திரும்ப நாம் பேசிக்கொண்டே இருக்கிறோம்? சக்கராத்து நிலையிலும் கூட கண்மணியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 சஹாபாக்களின் தோல் புஜத்தின் உதவியோடு கால் விரல்களால் பூமியில் கோடு போட்டவர்களாக தூக்கிச் செல்லப்பட்டு தொழுகை நிறைவேற்றினார்களே. அல்லாஹ் அக்பர். இந்த நிகழ்வு போதாதான் நமக்கு? பெருமானாரை இந்த அளவு தொழுகையை பேணுதலாக நிறைவேற்றினார் என்றால் தொழுகையின் முக்கியத்துவத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, எங்காவது கேள்விப்பட்டதுண்டா பெருமானாரின் பேரன்பு மிக்க தோழர்களும் ஒரு நேர தொழுகை விட்டான் எங்காவது கேள்விப்பட்டிருக்கோமா? ஏன்? தொழுகையின் அவசியத்தை விளங்கினார்கள் அவர்கள். பாருங்க, போரில் உயிர் போகும் என தெரிந்துமே நேரம் வந்ததும் தொழுகைக்காக ஒன்று கூடுவார்கள். யுத்த காலத்திலும் தொழுகையை பேணினார்கள். மேலும் தொழுகைக்காக எதிர்பார்த்து கொண்டே இருப்பார்கள். வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் வேளையில் தொழுகைக்காக அழைப்பு வந்துவிட்டால், அது தங்கமாக இருந்தாலும் தங்கரமாக இருந்தாலும் அதை அப்படியே விட்டுவிட்டு அல்லாஹ்வை வாங்கி சென்று விடுவார்கள். இதனால்தான் அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான். கண்ணியமானவர்களே, ஆனால் நாமோ பாங்கி நோசி காதில் கேட்டுமே கூட தொழுகின் பக்கமே விரையாமல் பொதுபோக்காக அல்லாஹ் மீது அச்சமில்லாமல் இன்னும் பாங்கி நோசை கேட்டவுடன் டிவியும் சத்தத்தை குறைத்து வைத்து பார்க்கின்ற மிகவும் மோசமான சமூகமாக மாறிக்கொண்டு வருகிறோமே. அல்லாஹ் இந்த எளிய நிலையை விட்டும் நம்மையும் நம் சமூகத்தையும் காப்பானாக. நீங்கள் ஒன்றை மட்டும் நினைவில் நன்றாக வைத்துக் கொள்ளுங்கள். நாளை மறுமையில் நம்மிடம் அல்லாஹ் கேட்கும் முதல் கேள்வி தொழுகை பற்றி தான். அதற்கு சரியான பதில் கூற வேண்டுமானால் தொழுகையை பேண வேண்டும். தொழுகை விஷயத்தில் நம்ம ஏங்க ஒரு சோம்பேறியா இருக்கோம்? பாருங்க, மணிக்கணக்கா துணிக்கடையில் நிற்கிறோம், அதுவும் ஒரு துணிக்காக. மணிக்கணக்கா ரேஷன் கடையில் நிற்கிறோம், அதுவும் 1 கிலோ அரிசிக்காக. மணிக்கணக்கா ஏடிஎம் வாசல் நிற்கிறோம், அதுவும் 100 ரூபாய் எடுக்க. இங்கே நம்ம சொர்க்கத்தில் சேர்ந்து இருக்கோம். தொழுகைக்காக 10 நிமிஷம் நிற்கிறதுக்கு சொல்கிற சப்ப காரணம். வேலை முடிஞ்சு வந்து டயர்டாக இருக்கு. அல்லாஹ்வே, என்னங்க பதில் இது? ஏங்க, பணத்துக்காக வேலை செய்யும் போது முதலாளி மணிக்கணக்காக நின்று வேலை செய்கிறோமே, மண்டி அடிக்கிறோமே, படைத்தவனுக்காக 10 நிமிஷம் நிற்கிறதுக்கு நம்மளால முடியாதா? அவ்வளவுதான் நம்முடைய ஈமான். உண்மையிலே நம்ம எல்லாம் முஸ்லீம் தானா? உங்கள் மனம் அல்லாஹ் மீது அச்சப்பட தூண்டவில்லையா? நரகத்தின் தண்டனைகளை மறந்து விட்டோமா? சுபஹானல்லாஹ். சஹாபாக்கள் எல்லா தொழுகையிலும் இன்பம் கண்டார்கள். போர்க்களத்தில் ஒரு சஹாபிக்கு இடுப்பில் அம்பு பாய்ந்து விட்டது. அதை வெளியே எடுக்கணும், வலி உயிர் போகும் அல்லவா? மட்டுமல்ல, அந்த காலத்துல ஏதுங்க மயக்கூசி, ஏதுங்க ஆபரேஷன், ஒண்ணுமே இல்லை. அந்த சஹாபி சொன்ன ஒரு வார்த்தை நம்மை வேப்படுத்துகிறது. நான் தொழுகையில் நின்று கொள்கிறேன், பிறகு அந்த அம்பை எடுங்கள். சுபஹானல்லாஹ். அப்ப தொழுகையில எவ்வளவு பேணுதலாக அல்லாஹ் மீது பயமுடையவர்களாக இருந்திருப்பார்கள் அவர்கள். ஆனால் நம்முடைய நிலை எப்படி இருக்கிறது? ஒரு சின்ன எறும்பு கடிச்சாலும் தொழுகையை முறிஞ்சிருது. அந்த எறும்பை ஒரு வழி பண்ணாம விட மாட்டோம் இல்லையா? இதுதாங்க நம்முடைய நிலை. தொழுகையில் கவனம் வேண்டும். தொழுதால் சொர்க்கம் கிடைக்கும், அது ஒரு சந்தேகமும் இல்லை. தொழுதால் நரகமும் கிடைக்கும். இதை நம்ப முடிகிறதா? என்னங்க சொல்றீங்க? தொழுதா நரகம் கிடைக்குமா? ஆம் பெரியோர்களே, கவனமாக கேளுங்கள். அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், ஃபவேலுல் முஸல்லின்.
தொழுகக்கூடியவர்கள் வயல் என்னும் நரகத்தில் இருப்பார்கள். அடுத்தது கூறுகிறான், அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன். அந்த நரகத்தில் யார் இருப்பார்கள்? நம்முடைய தொழுகையில் பொடுபோக்காக இருந்தார்களே அவர்கள் தான் அந்த வயல் என்னும் நரகத்தில் இருப்பார்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கின்றான். இதை பற்றி எல்லாம் என்றாவது நினைத்திருக்கிறோமா? கவலைப்பட்டு இருக்கிறோமா? கவனமின்றி தொழுதாலே நரகம் என்னும் போது தொலைவில்லையானால் அதன் விளைவுகளை நாம் பயப்படுகின்றோமா? எதை பற்றியும் கவலை இல்லாமல் உலகம் ஆசையின் பக்கமே நம் சிந்தனைகளை திருப்பிக்கிறோம். இனியாவது நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். நாயகம் சொன்னதை இங்கு நினைவுபடுத்திவிட்டு என் உபதேசத்தை முடிவுக்கு கொண்டு வருகிறேன். முஃப்தாஹு ஜன்னத்தி ஸலாத், சுவனத்தின் சாவி தொழுகை என்றார்கள். எப்படி சாவி இல்லாமல் பூட்டை திறக்க முடியாதோ தொழுகை இல்லாமல் சுவனம் பூக்க முடியாது. அருமையானவர்களே, உயிர் பிரியும் வரை தொழுகையை பேணும். தொழுகுவதற்கு வல்ல ரஹ்மான் தௌஃபீக் செய்வானவர். ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.